நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த கோயில்களை பதிவு பண்ணிட்டு வர்ற யூடியூப்புக்காக வேண்டி இன்றைக்கி 769வது பகுதியாக தென்காசி திருநெல்வேலி போயிருந்தபோது தென்காசி பக்கத்தில் பார்த்த ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் போட போகிறேன். இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகும்போதே இடது பக்கத்தில் மலை மேலே ஏதோ சுவாமி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏதோ கோவில் இருக்குப்புல இருக்குது அப்படின்னு. ஆனால் மலையெல்லாம் ஏற முடியுமா, வண்டி போகாட்டி மலையெல்லாம் ஏற முடியுமா என்ன தெரியல. உடம்பு முடியாமல் படுத்துன்ட்டா அதுக்கப்புறமா பாக்கி எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு தென்காசியில் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஒரு நாளைக்கு என்னோட வண்டி ஓட்டுறவர் பிரகாஷ் அவர் அம்மா அந்த மலை மேலே கார் போகுதா போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு. அது ஒரு சாயங்கால நேரம். சரி போகலான்ட்டு போனோம். அந்த பாதையே இது எங்கே இருக்குதுன்னு கேட்டதுனாக்க தென்காசிலேருந்து ஆய்க்குடிக்கு போகும். அந்த ஆய்க்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அதில் ஒரே வயல்களாக இருந்தது. அந்த வயல்வெளியில் போகும்போது மலைக்கு கார் போகுமா போகாதா, மேலே என்ன சாமி இருப்பார் நாங்கள் பேசிகிட்டே போகும்போது அவரோட கூகுள் மேப்பில் அங்கே சிவன் ஆலயம்ட்டு காமிச்சது. அப்போ அந்த நேரம் ஒரு வயசானவர் அங்கே அந்த பாதையில், அது ஒரு வயக்காட்டு பாதை மாதிரி, அதில் நடந்து போயிட்டு இருந்தார். சரி அவரை கூப்பிட்டு கேட்கலாம், வண்டியை நிறுத்தி கேட்கலான்ட்டு அவர்கிட்ட இங்கே மலை மேலே என்ன சுவாமிங்க இருக்குது, மலைக்கு வண்டி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னது, நான் தான் அந்த கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கேன், நான் இப்போ பூஜைக்கு தான் போயின்னு இருக்கேன்னார். அப்போ அவரையும் காரில் ஏற்றிண்டு மலை அடிவாரத்துக்கு வரைக்கும் போனோம். போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், மலைக்கு வண்டி கிடையாது, கீழேந்து 77 படி இருக்குது, ஆனால் 77 படியும் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட வயசுக்கு அவர் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை பூஜை பண்ணிட்டு போயிட்டு திருப்பி சாயங்காலம் ஏறுறாருங்கும்போது நம்மளும் அவரோட சேர்ந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஏற ஆரம்பித்தேன். சுற்றி வர ஒரே மரங்கள், சில்லு சில்லு சில்லுன்னு காற்று. ஏன்னா பக்கத்துலேயே புதிய மலையும் இருக்குது. அந்த காற்று, அந்த வாசனை, புஷ்பங்கள், அந்த இயற்கையோட வாசனை எல்லாத்தோடையும் சேர்த்து இவரோட பேசிகிட்டே மலைக்கு மேலே போனோம். அப்போது அவர் சொன்னது, இந்த மலைக்கு மேலே குகைக்குள்ள சுயம்புலிங்கம் அப்படின்னு சொன்னார். சரின்னு மேலே 77 படி ஏறி மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா அது இயற்கையாகவே அந்த குகை அமைஞ்சிருக்கு. அதில் இவா இப்போ கொஞ்சம் கதவு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கா. இந்த குகை, இந்த மலையை நீங்கள் தள்ளி இருந்து பார்த்தேன்னாக்க ஒரு யானை படுத்துண்ட மாதிரி இருக்கிற மாதிரி மலை. இந்த மலைக்கு ஞான மலை அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் ஞானக்கல் மலை அப்படின்னு இல்லாட்டி நிறையா மூலிகைகள் நிறைஞ்சிருக்கிறபடியாக மூலிகை மலை அப்படின்னும் பேர் இருக்குன்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். யானை படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற கல் மாதிரி இருக்கிறபடியாக இது ஒரு வேளை யானைக்கல் மலைங்கிறது மருவி இன்றைக்கி ஞானக்கால் மலை, ஞானக்கல் மலைன்னு ஆயிருக்கோ அப்படின்னு நானாக நினச்சிட்டேன். அப்போது இந்த மலைக்குள்ளே போனாக்கா உள்ளுக்குள்ளே குகைக்கு உள்ள பாறைக்குள்ள குகை, அந்த குகைக்குள்ளே சிவலிங்கம் ஒன்று இருக்கிறத பார்த்தா அதுதான் சுயம்புவாக ஆதி காலத்தில் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு சித்தர்கள் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. இங்கே அருணாச்சல சித்தர்னு ஒருத்தர் இருந்தாராம்.
அவர் வந்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமம் கம்பளின்ட்டு, அந்த கம்பளியில் இருக்கக்கூடிய மலை வந்து மகாலிங்க மலைன்னு பேர். அந்த மகாலிங்க மலைக்கு 300 320 படியோ இருக்காம். அதுக்கும் வண்டி போகாது, படி ஏறி தான் போகணும்னா. அந்த மலைக்கு போயிட்டு அவர் அங்கேருந்து பூஜை பண்ணிவிட்டு இங்கே வருவார். இந்த குகையிலேருந்தே போகிறதுக்கு பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சுவாமியோட பேர் வந்து சிவகுருநாதர். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த சுவாமி வந்து வடக்க பார்த்த ஈசனாக இருக்கார். சில கோயில்களில் கிழக்க பார்த்துருக்கோம், மேற்க பார்த்துருக்கோம், தெற்க பார்த்த ஈசனையும் பார்த்துருக்கோம். வடக்கு பார்த்த கோவில் ரொம்ப சொற்பமாக தான் பார்த்துருக்கோம். அதில் இந்த ஸ்தலமும் வடக்கு பார்த்த ஸ்தலமாக இருந்தது. இந்த சின்ன குகைக்குள்ளே குனிஞ்சு போய் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா எல்லாராலையும் போக முடியலங்கிறபடியா அந்த குகைக்கு வெளியில் இப்போ நாங்கள் போன போது தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு சிவலிங்கமும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணி இப்போ அதுக்கு தான் பூஜை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். இந்த ஸ்தலத்துக்கு ஆதி காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்கா அப்படிங்கிறதும் செவி வழியாக கேட்கப்பட்டது. இந்த குகைக்கு வந்து மேல்வாசல் குகைன்னும் அந்த மகாலிங்க மலைக்கு கீழ்வாசல் குகைன்னும் பேரா அப்படிங்கிறதும் இன்னொரு தகவல். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெண் துறவி இருந்தாளாம், ஒரு சித்தர். அவள் இருந்து இங்கே பூஜை பண்ணி இருந்திருக்கா. இப்போ இந்த பெரியவர் இருக்கார், அவர் தான் வந்து பூஜை பண்ணின்னு இருக்கார். நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் அந்த கருவறை இதுக்கு குகைக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பிரகாஷ் வந்துட்டு டக்குன்னு அப்படியே வெளியில் இறங்கினார். என்ன ஆச்சுன்னா, அந்த குகைக்குள்ளே அவர் கண்ணுக்கு பாம்பு தெரிஞ்சிருக்கு. நான் பார்க்கல. அவர் சொன்னார், இல்லை உள்ள பாம்பை நான் பார்த்தேன் அப்படின்னார். அதோடையே நாங்கள் சரி மெதுவாக கிளம்பலான்னு நினச்சோம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து வில்வ மரம், ஆலமரம், வேம்பு மரம், அத்தி மரம், இந்த 4மே ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே ஒரு நாகரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இங்கே வந்து மகா சிவராத்திரிக்கு 4 கால பூஜையும் சிறப்பாக நடக்குமாம். உள்ளூரில் இருக்கவா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவா எல்லாரும் வந்து பூஜைகளுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னும், மாத பிரதோஷ பூஜை, அதுக்கப்புறமா அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, தமிழ் மாசப்பிறப்பு, இந்த காலத்துல எல்லாம் சாயங்கால நேரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. அதை தவிர தை மாதத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே குரு பூஜையை சிறப்பாக பண்ணி அன்னதானம்லாம் போட்டு ஊர் ஜனங்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுறா அப்படிங்கிறதும் இந்த கோவிலுக்கு போன போது தெரிஞ்சின்ற விஷயம். இந்த யானை மலைங்கிறது மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா திருப்பி காரில் போகும்போது திரும்பி பார்த்தபோது யானை படுத்துன்ற மாதிரியே இருக்கிறது நல்லாவே புரிஞ்சுது. இந்த படங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில் போட்ட விவரத்தையும் எனக்கு அந்த பெரியவர் கொடுத்தார். அவர் கொடுத்த விவரங்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அவர் கொடுத்த அந்த பத்திரிகையில் இருந்த படங்களை தான் இன்றைக்கி இந்த பதிவுக்கு நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு போகிறவா தென்காசி பக்கம் போனாக்க அந்த ஆய்க்குடி மலை மேலே இருக்கிற இந்த ஞானக்கல் மலையில் இல்லாட்டி மூலிகை மலையில் வடக்க பார்த்து நமக்கு அருள் பாலிச்சுருக்கிற சிவகுருநாதரை போய் தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெறணும் சொல்லி வேண்டிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்.
நமஸ்காரம்.